ராமநாதன் வர போறார் ஐயா? நிக்கிறேன், ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி. எனக்கு தெரியல. ஓகே, நன்றி நன்றி. பாஸ்டர் அருமையான வார்த்தைகள் கொடுத்திருக்கும் பொழுது தடையாயிற்று, மன்னிக்கவும். இருந்தாலும் கத்தரங்களை அவருடைய சிறிய வார்த்தைகள் 2 வார்த்தையா இருந்தாலும் எங்களை அவரை ஆசீர்வதித்தார். அவருடைய வார்த்தை, கத்தருடைய வார்த்தையின் மூலமாக அதுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது பாஸ்டர் ஆண்டன் ராசன் நாய்மார்களை வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டார்லிங் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. God bless you, sister. இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்துல வந்தார். நாங்களுடைய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் உள்ள மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், மதங்களில வாழுகிற மக்கள், இப்படியாக ஓரின சேர்க்கை பாவங்கள் எல்லா இருளில வாழுகிற மக்கள் வெளிச்சத்துக்கு வர அந்த ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவதற்கு நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள மகனியே சிலுவையில கொடுத்து எனக்காக, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மீட்டுக் கொண்டீர். அதே போல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் உம்மிடத்துல தருகிறோம். நீர் இழுத்துக் கொள்ளும். அவர்கள் ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் அந்த பரலோகத்துல வாழுகிற வாழ்வை பெற்றுக்கொள்ள, நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். உணர்வுள்ள இருதயத்தை கொடு, கேட்கிற காதுகளை கொண்டும் எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலும் உடைய வார்த்தை, மகிமை உள்ள வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிற அந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் வாழ்வாக மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே நிருதியத்திலிருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் பாருங்கள், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். இயேசு வராதிருந்தால் ரட்சிப்பே இந்த உலகத்துக்கு இல்லை. ஒரு பரிசுத்தமான மனிதன் இந்த மனுக்குலத்துக்காக மரிக்க வேண்டும். பாருங்கள், ஏஞ்சல்ஸாலே அதை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனாலேயும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவினால கற்பந்தரித்து பிறந்த பரிசுத்தமுள்ள இயேசுவால தான் செய்ய முடியும். பாருங்கள், என்னில பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? ஒரு குற்றம் கூட செய்யாத, ஒரு பாவம் கூட செய்யாத இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவன் தேவன் நம்முடைய குமாரனாக இந்த உலகத்துக்கு அனுப்பி அவனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்து எங்கள் மேல அன்பு கூர்ந்தார். பாருங்கள், இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன் ஏன் அவர் மனுக்குலத்தின் மேல அவர் அன்பு வைக்கிறார் என்றால், படைப்பின் பொழுது இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்தார்கள். பாருங்கள், அவர் படைக்கும் பொழுது எங்களுடைய ரூபத்தின்படியும் வடிவத்தின்படியும் அவர் எங்களை படைத்தார். நாங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சாயலும் இயேசுடைய சாயலாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டார். பாருங்கள், ஏஞ்சல்ஸை தேவன் தேவனுடைய சாயலில படைக்கவில்லை. அதனாலதான் அந்த தேவனால படைக்கப்பட்ட மனிதன், அவனுடைய ஆத்துமா எல்லாம் தேவனுடைய ஆத்துமாக்கள், எல்லா ஆத்துமாக்களும் தேவனுடையது. அந்த ஆத்துமாக்கள் மீண்டும் தேவனோடு வாழ வேண்டும். அவன் பிசாசிடத்துல விழுந்து போன தூதர்கள் தான் பிசாசாக இருக்கிறார்கள். அந்த பிசாசுகள் இந்த ஆத்துமாக்களை திருடுகிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், பாவம் செய்த தூதர்களுக்கு தேவன் தண்டனை கொடுத்து விட்டார், ஆக்கினை தீர்ப்பு. அந்த ஆக்கினை தீர்ப்பு நரகம்.
பிசாசுகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல பார்த்தீர்களாக இருந்தால் பிசாசுகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு அனுப்புகிறார். பாருங்கள், அதெல்லாம் மனிதர்கள் ஒருத்தரும் தேவன் மனிதர்களுக்காக அந்த இடத்தை உருவாக்கவில்லை, பிசாசுக்காகவும் விழுந்து போன தூதர்களுக்காகவும் ஆதாம் ஏவாளை வஞ்சித்த அந்த லூசிபரஸுக்கும் அவனுடைய தூதர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் தான் நரகம். இந்த நரகத்தில மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து எங்களுடைய தேவன் நேசிக்கிறார்கள். மனிதன் தான் பாவம் செய்ததன் நிமித்தம் விழுந்து போனான், பாவ சிந்தனையோடு. இதனாலதான் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில மாமிச சிந்தையில பிறக்கிறோம். மாமிச சிந்தை பாருங்கள், கண்கள் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றும் பிசாசிடத்தில இருந்து மனிதனுக்கு கிடைத்தது. பாருங்கள், பிசாசு தீமையாக கிடைத்தது. திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இதெல்லாம் பிசாசிடத்தில இருந்து வந்தது. ஆதாம் விழுந்து போனதன் நிமித்தம், பாவத்தின் நிமித்தமாக தேவனை விட்டு பிசாசை நம்பினதன் நிமித்தம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் அவர்கள் விழுந்து போனார்கள். முதற் கொலையே 4ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் காயின் ஆபேலை கொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்களும் ஆதாமின் சந்ததியாகிய நாங்களும் பாவ சிந்தையோடு பிறக்கிறோம். அந்த பாவ சிந்தையில பிறக்கிற மனிதனை மீட்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனால் தண்டிக்கப்பட வேண்டியது பிசாசு. அதற்கு பிசாசு தான் மனிதனை பாவத்துக்கு உட்படுத்துகிறான். ஆனாலும் மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்கூடத்தான் தேவன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் நிராகரித்தால் பிசாசு ஆட்டோமேட்டிக்கா உங்களிடத்துல வருவான். பாவங்களுக்கூடாக, சிற்றின்மைகளுக்கூடாக, தவறான காரியங்களுக்கூடாக, தீமையை மற்ற தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு நீங்கள் தீமை செய்வதன் மூலமாக நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள், பிசாசை நேசிக்கிறீர்கள். உங்களுக்கும் அதே இடத்துல பிசாசோடு வாழ வேண்டிய இடத்தை தான் பிசாசு இழுத்து கொண்டு உங்களுடைய ஆத்துமாக்களை அவன் திருடி தன்னோடு வைத்திருப்பான். பாருங்கள், இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்வு. பிசாசு இந்த உலகத்திலே உங்களை அடிமைப்படுத்தி தான் வைத்திருப்பான். ஒரு குடி பழக்கத்துக்கூடாக, ஒரு பாவ பழக்கத்துக்கூடாக, சாப பழக்கத்துக்கூடாக, இப்படியாக திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, அவனுடைய அநியாயம் செய்வது அத்தனையும் பிசாசிடத்தில் இருந்து வருகிறது. அவனுக்கு நீங்கள் தொடர்ந்து அவனோடு வாழும் பொழுது, இயேசு எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் வாழும் பொழுது, பாருங்கள், பிசாசு உங்களை பிடித்து இறுதியாக நரகத்துக்கு இழுத்து செல்கிறார். நாங்கள் வாழப்போகிற இடம், இயேசு கிறிஸ்து இரட்சகராயிட்டு கொண்டு வாழப்போகிற இடம் நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கை. கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, இராக்காலம் இல்லாத ராட்சியம், திருடர் இருக்காது. அங்கு பரலோக ராட்சியத்துல பிசாசுகள் கூட இருக்காது. பிசாசு கட்டப்பட்டு 1000 வருட ஆட்சி இந்த உலகத்தில் நடக்கும்போது பிசாசு கட்டப்படும். அதன் பின்பு நித்தியம் பிசாசு லேக் ஆஃப் ஃபயர்ல தள்ளப்படும். குறிப்பிட்ட அவருடைய 2வது மரணத்தின் போது எல்லா பிசாசுகளின் நரகத்தில தள்ளப்படும். நீங்கள் மனம் திரும்பி விட்டால், இயேசு வருகைக்கு முன்பாக மனம் திரும்பி விட்டால், நீங்கள் இயேசுவோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை இயேசு தருகிறவராக இருக்கிறார். எல்லாம் மதங்கள் எல்லாம் உங்களோட மூதாதையர்கள் செய்த தவறாக இருக்கிறது. ஒவ்வொரு தேசங்களிலேயும் அந்தந்த மதங்களை அவருடைய மூதாதையர்கள் செய்து பிசாசுக்கு அடிமைப்படுத்தி, பாருங்கள், எகிப்தில இருந்துதான் இந்த பிசாசு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின பிசாசு எகிப்தில தான் இருந்தது. பாருங்கள், பார்வோன் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அந்த பிசாசினால அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பிசாசின் கிரிகைகளினால பார்வோனின் ராஜா அவர்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி கடினப்படுத்தினான் வாழ்வை. இது பிசாசினுடைய கிரிகையாக
இதனாலே அங்கு மத வழிபாடுகள் இருந்தது, சூரிய நமஸ்காரங்கள் இருந்தது. இதனாலதான் எகிப்து அந்த அந்த அடிமைப்படுத்தின நாடுகளில தான் இன்றைக்கு கல்வெட்டுகளில சில வழிபாடுகளில் இந்த தமிழ் எழுத்துக்கள் கண்டுபிடித்திருக்கிறார். இதெல்லாம் மதங்களுக்கு கூடாக, இந்த விக்கிர ஆராதனைகளுக்கு கூடாக, மனிதன் செய்த தவறுகளுக்கு கூடாக, மூதாதையர்கள் செய்த தவறுகளுக்கு கூடாக நடந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பாருங்க, மோசே மூலமாக தேவன் பிரித்து செங்கடலை பிளந்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக அந்த அடிமைத்தனத்துல இருந்த மக்கள் பாருங்க 400 வருடங்கள் 4 சந்ததிக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் அதை பழகிவிட்டார்கள். அந்த அடிமைத்தனத்தில இருந்து விட முடியாதபடி தேவன் நடத்தி சென்ற போது கூட தேவனுக்கு ஒத்துழையாமல் பல இடங்களில் நடந்ததை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிற அடிமைத்தனம். பாருங்கள், அதுல அடிமைத்தனத்தில பொய்யான தேவனை நம்பி போகாதவர்கள் பலர் அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாமல் போய்விட்டது. இந்த கடைசி காலத்திலே எங்களை அழைத்த தேவன் பரம கானான் தேசத்துக்கு அழைத்திருக்கிறார். அவரோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆதாம் ஏவாளின் நீதியின் தோட்டத்தில் இருந்தவன் தான் அந்த பிசாசு. விழுந்து போன தூதர்கள், ஏஞ்சல்ஸாக இருந்து தேவனுக்கு துதி செலுத்தி கொண்டிருந்த லூசிபரஸ் அவனுடைய தூதர்கள் தான் விழுந்து போன தூதர்கள். அந்த விழுந்து போன தூதர்கள் பிசாசாக மாறி அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் இன்றைக்கு லேக் ஆஃப் ஃபயர் ஆக இருக்கிறது, பாதாளமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரேமரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இயேசுவை விசுவாசிக்காவிட்டார். பாருங்கள், அது ஆக்கினை தீர்ப்பாயிருக்கிறது. அதற்குத்தான் நீங்கள் எல்லாரும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மதங்களில வாழுகிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள், சாபத்தில வாழுகிறவர்கள் பிசாசுக்கு எதிர்த்திருக்க வேண்டும். Resist the devil in the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. பிசாசுக்கு இடம் கொடுத்தால் பிசாசு தீமைக்கூடாக நரகத்துக்கு எழுந்து செல்கிறவனாக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். பாருங்கள், மனிதர்கள் பொல்லாங்கு செய்து பழகப்பட்டு விட்டால், திருடி கொள்ளையிட்டு அந்த பணங்களில சிற்றின்பங்களில பொல்லாங்கில சந்தோஷப்பட்டால் தன் கிரிகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்துல வராதிருக்கிறான். பாருங்கள், அவனுடைய தீமைகளின் நிமித்தம், பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது நிமித்தம் அவன் ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். நாங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கும் பொழுது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறார். இன்றைக்கு இந்த சத்திய நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஒன்றான மெய்த்தவனை விசுவாசிக்கிறோம், நாங்கள் சத்தியத்தை அறிகிறோம், சத்தியம் எங்களை விடுதலையாக்குகிறது. பல இடங்களில பிசாசங்களுக்கு சோதனைகளை தந்தாலும், தடைகளை தந்தாலும், தடையை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக போகிறார். எங்களை அவர் இறுதியாக, நாங்கள் இறுதி வரைக்கும் துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எது வந்தாலும் அவருடைய அன்பை விட்டங்களை பிரிக்க மாட்டாதாக இருக்கிறது. எங்களை நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவருடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு எங்களை அவருடைய ராஜ்யத்துல சேர்த்துக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை,
நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்திற்கு இறங்கும் மனுஷனுக்குள்ளே இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவர்கள் இந்த மதங்களில யூஸ் பண்ணுற எந்த நாமமும் ரட்சிப்பை தர மாட்டாது. இயேசுடைய நாமம் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம். பாருங்கள், இயேசு பிறக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஏசியா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டது, இருளில் மத்திய 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மரணம் தான் வாழ்வாக இருந்தது. பாருங்கள், இயேசு வராவிட்டால் எங்களுக்கு, இயேசு மரித்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களையும் உயிர்த்தெழுந்து நாங்களும் வாழ முடியாது. இயேசுதான் இருளில, மரண இருள், பாவ இருள் எல்லாவற்றிலே இருந்து விடுதலை தந்தவராக இருக்கிறார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவருக்கு வெளிச்சம் உதித்தது. இதற்காக தான் இயேசு வேண்டும். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்க தொடங்கினார். இதுதான் இன்றைக்கு எல்லாருக்கும் தேவை. மனம் திரும்ப வேண்டும் பரலோக ராஜ்யத்துக்கு போறதற்கு, அவரோடு வாழுகிற கிங்டம் ஆஃப் ஜீசஸ் கிங்டம்ல வாழுவதற்கு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பைபிளின் படி இப்படியாக அவர் சீடர்களை அழைத்தார். பாருங்கள், மீன்பிடி பிடிக்கிற அந்த மக்களை எல்லாரையும் அவர் அழைத்தார். அழைத்து 12 பேரை அழைத்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். பாருங்கள், நாங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார். எங்களுடைய தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்விக்க பண்ணுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். தேவன் மனிதர்களை நேசிக்கிறவர், அந்த மெய்யான தேவன். இன்றைக்கு மதங்களுக்கு ஊடாக அந்த மெய்யான தேவனை அவர்கள் தவறாக பிரதிபலிக்கிறார்கள். மெய்யான தேவன் எப்பொழுதும் மனிதர்களுக்கு நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் தருகிறவர் தான் எங்களுடைய தேவன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் பிதாவாகிய யோதிகளிடத்தில் இருந்து வருகிறது, எங்களுடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்தில் இருந்து வருகிறது. பாருங்கள், தீமைகள் தான் பிசாசிடத்திலே இருந்து வருகிறது. தீமைகள், இந்த தீமைகளை தருகிறவன் பிசாசு. இதற்காகத்தான் உங்கள் எல்லாருக்கும் இயேசு வேண்டும். மதங்களுக்கூடாக இப்படி பலவிதமான தீமைகள் இந்த பிசாசுகளிடத்திலிருந்து வருகிறது. அதற்காக தான் பிசாசை நீங்கள் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹோலினஸ், எங்களுடைய தேவன் பரிசுத்தமானவர். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இதற்குத்தான் நீங்கள் தாயின் வயிற்றில பாவ உணர்வோடு பிறக்கிறீர்கள், பாவ சந்ததியாக. பாருங்கள், மறுபடியும் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறார். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய அத்தனை 9 விதமான நல்ல குணங்களும் உங்களுக்குள்ள வந்து நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக மாறுவீர்கள். உங்களை ஒளியாக, ஒரு பட்டணத்துல உங்களை ஒளியாக, உப்பாக தேவன் வைத்திருக்கிறார். மற்ற மக்களுக்கு நன்மை செய்வதற்காக, நற்கிரியைகள் செய்வதற்காக உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அதோடு எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரணத்தை வெற்றி சிறந்ததன் மூலமாக, பரிசுத்தமுள்ள இயேசு செய்து முடித்ததன் மூலமாக எங்களுக்கு அந்த அதிகாரத்தை சீடர்களுக்கு
In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. அவர்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சகல நாட்கள், நாங்கள் பிறந்த நாளில் இருந்து இறங்கு நாள் வரைக்கும் இயேசு எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். சகல நாட்களிலும் கூட இருக்கிறார். இயேசு இன்றைக்கு என்னுடன் இல்லை என்று நீங்கள் சிந்திக்க கூடாது. அவருடைய வசனம் ஒரு பொழுதும் பொய் சொல்லாது. முடிவு பரியந்தான் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசம் உள்ளவனாகி இயேசு நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நீங்கள் தொடர்ந்து மதங்களில் எப்படியான பிசாசின் காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டுவீர்களாக இருந்தால் பாருங்கள், ஆக்கினை தீர்ப்பு பிசாசுக்குத்தான் தேவன் ஆக்கினை தீர்ப்பை கொடுத்து விட்டார். அந்த ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு அல்ல, மனுக்குலத்துக்கு அல்ல. உங்களுடைய மூதாதையர்கள் செய்த தவறான பிசாசின் வழிகளில நடந்தது நிமித்தம் பிசாசுக்கு கொடுத்த ஆக்கினை தீர்ப்பு இன்னைக்கு இப்படியான பாவத்துல தொடர்ந்து வாழுகிற மக்களுக்கும் அந்த ஆக்கினை தீர்ப்பு பிசாசு மூலமாக வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அதிகாரத்தை தந்து எங்களை அவர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வந்தான். பாவம் செய்யும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். சத்தியத்தை அறிந்து நான் இது செய்யக்கூடாது, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நடக்க வேண்டும், நாங்கள் அன்பில் நடக்க வேண்டும், தேவனை அந்த மெய்யான தேவனைத்தான் நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழும் பொழுது உணர்வை நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அது விரோதமாக நான் ஒரு பொழுதும் அப்படி செய்யக்கூடாது என்ற உணர்வோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு அவர் அந்த உணர்வை உங்களுக்கு தருவார், அந்த மெய் தேவனை. அதற்காகத்தான் நீங்கள் பெந்தெகோஸ்தே சபைகளில போய், இப்படி ஆவிக்குரிய சபைகளில போய் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று சத்தியத்தை அனுதினமும் தியானித்து அவருக்கு பிரியமாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மார்க்கு 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்தார், பார்சத்தில் உட்கார்ந்தார். பாருங்க, இயேசு இன்றைக்கு தேவனுடைய வலது பார்சத்துல இயேசு இருக்கிறார். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது கூட இயேசுவும் தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்தார்கள். நீங்கள் பலர் அதை அறிந்து கொள்ளுவதில்லை. பாருங்கள், இந்த Proverbs 8ஆம் அதிகாரத்துல நான் இந்த சமுத்திரத்தை வட்டடிக்கையிலும் செல்ல பிள்ளையாக இயேசு தேவனோடு கூட இருந்தார். இன்றைக்கும் அவர் இந்த எங்களுக்காக மடித்து உயிர்த்தல் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபத்துக்கு இயேசு நாமத்தில்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். இப்படியாக இயேசு தந்த ஓதோரட்டி அதிகாரத்தின்படி அவர்கள் கிரிகைகளை நடப்பித்த பொழுது பாருங்கள், அவர்கள் புறப்பட்டு போய் எங்க பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நாங்கள் அவருடைய வசனத்தின்படி சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர் என்று அறிவித்து அவர்கள் மனிதர்கள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அபிஷேகத்தை ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது பாருங்கள், விடுதலை பெறுகிறார்கள், அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கின்றன. தேவனுக்குத்தான் மகிமை. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், இயேசுவாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர ஆனந்த மெய்யான தேவனிடத்துல போக வேண்டுமா இருந்தால் இயேசு இல்லாமல் போக முடியாது. இயேசுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் சத்தியத்தை அறியாமல் போக முடியாது. அதற்காக யோவான் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது,
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியால் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். பாருங்கள், வாசல் வழியால பிரவேசிக்கிறவன் தான் அந்த எஜமானாக இருக்கிறான், நாடுகளை மேய்ப்பவனாக. பாருங்கள், இப்படி மதங்களுக்கு ஊடாக இதுகளுக்காக போனா மதங்களுக்கு ஊடாக பாவத்துக்கூடாக பல தவறான உபதேசங்களை இன்றைக்கு மதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இவைகள் எல்லாம் வேறு வழியால ஆடு தொழுவத்துக்குள் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியால போகிறவர்கள் இந்த மதங்களுக்கூடாக அவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரரும் என்றால் பிசாசை அடிமைப்படுத்தி பிசாசின் அடிமைத்தனத்தில வாழுகிறவர்கள். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். யோவான் 10:9 இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசுதான், இயேசு வழியாகத்தான் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அடுத்த அவசரத்துல பார்க்கும் பொழுது, திருடன், நீங்க வேறு மதங்கள் அல்லது பாவ வழியில தொடர்ந்து வாழ்ந்துட்டு தவறான உபதேசங்களை கேட்டுவிட்டு மதங்களில் இருக்கிற பாவ தவறான உபதேசங்களை கேட்டுவிட்டு பாருங்கள், கேட்கிறவர்கள் இப்படித்தான் போவார்கள். திருடன் என்று சொல்லப்படுகிறது, அவன் பிசாசுக்கு அடிமைப்பட்டவனாக திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்கள், வாழ்ந்திருக்க செய்கிறவன் நானே. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு தாவீது ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தான். பாருங்கள், அவன் புல்லுள்ள இடங்களை மேய்த்து தண்ணீர் அண்டையில் ஆடுகளை அழைத்து செல்வான். இயேசுதான் இன்றைக்கு எங்களுடைய மேய்ப்பர், எங்களுக்கு ஆத்தும உணவாக, இருதயத்தில் நிரப்புற உணவாக இந்த வேதாகமத்தை எங்களுடைய கையில தந்திருக்கிறார். அதை நாங்கள் நிரப்பி அவர்தான் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிற நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். பாருங்கள், நாங்கள் நரகத்துல போகக்கூடாது என்பதற்காக அந்த சிலுவையில ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். பாருங்கள், இயேசு இல்லாவிட்டால் எங்களுக்கு மீட்பில்லை, பரலோகமில்லை. அவர் உயிர்த்தொள்ளாவிட்டால் நாங்களும் உயிர்த்தொள்ளாமல் பிசாசின் பிடியில நரகத்துக்கு தான் எங்களுடைய முடிவாய் இருந்திருக்கும். அதற்காகத்தான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், யோவான் 10:18 ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இயேசுவுக்கு தான் மரிக்கிற அதிகாரம் இருக்கிறது, மீண்டும் உயிர்த்தெழுகிற அதிகாரம் இருக்கிறது. பாருங்கள், மார்த்தாள் மரியாளுக்கு இயேசு விளங்கப்படுத்த, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிர்த்தெழுவான். இப்படியாக பாருங்கள், அவர் லாசருவை உயிர்த்தெழுப்பினார், நாயின் விதவையின் மகனை உயிர்த்தெழுப்பினார். எங்களையும் அவருக்கு பிரியமாக நாங்கள் வாழும் பொழுது எங்களை உயிர்த்தெழ வைத்து நித்தியமாக அவருடைய ராஜ்யத்துல வாழ முடியும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவென்ற கோட்டைதான், என்னை நெருங்கினால் நீ போவது பாதாளந்தான். சிலுவையில் உன்னை ஜெயித்தவருங்க அப்பாதான், அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளை நானுதான். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவென்ற கோட்டைதான், என்னை நெருங்கினால் நீ போவது பாதாளந்தான். ஆமாண்டவரே, ஆதாமும் உபாளையும் மாற்றினவன், இப்படியாக மனுக்குலத்தை மாற்றினவன் ஒவ்வொருவருக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய முதல் பெற்றவராகிய ஆதாம் ஏவாளை வஞ்சித்தவன், முதல் கொலையை ஏற்படுத்தினவன் ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாரும் மதங்களை விட்டு பாவத்தை விட்டு இயேசுவிடத்துல வந்து அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற தன்மையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அதிகாரத்தை கொடுக்கும்படியாக சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. நீர் மனுக்குலத்தை ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கவில்லை, அந்த பிசாசுகளுக்குத்தான் நீர் ஆக்கினை தீர்ப்பு கொடுத்தீர். அந்த பிசாசின் அடிமைத்தனத்துல இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களும், இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான், அவனுக்கு அடிமைப்பட்டு யுத்தங்கள் தீமையான காரியங்களுக்கூடாக இந்த நரகத்துக்கு போகாதபடி ஒவ்வொருவரையும் விழுத்துக் கொள்வீராக. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக விஞ்ஞப்பிக்கிறோம். நீர் சகல மக்களையும், சகல நோய்களையும், சகல நன்மைகளையும் செய்து வாழ்ந்து காட்டீர் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல வாழுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக வாழ்ந்து உம்முடைய நித்திய வாழ்வை ஒவ்வொரு மக்களும் சுவீகரித்து கொள்ள உதவி செய்வீராக. பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற தன்மையை ஒருவருக்கு தருவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கூடாக பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதுனால தேவ அன்பு எங்கள் மேல இருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவ ஆவியினால் நிரப்பி இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், 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 ஆமேன். பாஸ்டர், அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஆமே, சாத்தானே அப்பாதை போ என்று அதட்டி ஆண்டவருக்கு எங்களுக்கு கொடுத்த அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருள இருக்கிறவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து அவருடைய ரட்சிப்பை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் மேல கத்தர் இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையின் மூலம், இயேசுவின் வார்த்தையின் மூலமாக கத்தரின் மென்மேலுமாக அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். கத்தரை வார்த்தை எங்களை பகிர்ந்து கொடுத்த உங்களை கிருபைகளுக்காக நன்றி. கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கத்தரை உயர்த்திய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். God bless you. Amen. Glory to one true God. God bless you, darling sister. God bless you, dear. Amen.